விஜய் அவர்கள் என்ன 6 நாள் 5 நாள் ஆபீஸ்க்கு போறாரு, விஜய் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா முதலமைச்சர்களும் எல்லா நாளும் ஆபீஸுக்கு போனாங்க. ஆபீஸுக்கு போக முடியாத நேரத்தில் அவங்களோட கேம்ப் ஆபீஸா ஸ்டாலின் அவர்களுக்கு சித்தரஞ்சன் சாலை கேம்ப் ஆபீஸா இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய மினிஸ்டர் பங்களாவே இல்ல, நீங்க கிரீன்வேஸ் ரோட்ல அவருக்கு ஒரு கேம்ப் ஆபீஸ் இருந்துச்சு. அது முன்னாள் முதலமைச்சர் எல்லாருக்குமே கேம்ப் ஆபீஸ். அது ஜெயலலிதா அவர்களுக்கும் கொடநாடு போனாலும் அங்கேயும் கேம்ப் ஆபீஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா அங்கேயும் கேம்ப் ஆபீஸ் இருந்துட்டு செயல்பட்டு தான் இருந்துச்சு, வேலைகள் நடந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து சனி ஞாயிறு கேம்ப் ஆபீஸ் கிடையாது, சனி ஞாயிறு லீவ் விட்டுங்க, நான் கார்பரேட் லைஃப்ல இருக்கேன், 5 days ஒர்க் பண்ணுவேன், ஃப்ரைடே வந்து கேஷுவல்ஸ்ல வருவேன், இதுல வந்து வேட்டி சட்டையில வருவேன், 2 days எனக்கு ஹாலிடே அப்படிங்கிற மோட்ல மட்டும் தான் இருக்காரு. ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா யார் அப்ரோச் பண்றதுங்கிறதால பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. பவர் சென்டர்ஸ் யாரும் கிடையாதுன்னாரு, 10 பவர் சென்டர் குறைந்தபட்சம் இருக்கிறாங்க. விஸ்வ ரெட்டியோ இல்ல ஜான் ஆரோக்கியசாமி எப்படி அப்பாயிண்ட் ஆனாங்க, ஏன் வந்து கூட்டங்களை கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு ஒரு தெளிவான அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரிக்கி ரத்தன் பண்டிட்ட மட்டும் காலி பண்ணணும் திட்டமிட்டு காலி பண்ணாங்க. ஜெகதீஷ் ஒருத்தர் எப்படி பிரைவேட் செக்ரட்டரி ஆனாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. திடீர்னு பிறந்த நாள் அன்னைக்கு நான் தான் பிரைவேட் செக்ரட்டரிங்கிறாரு, அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு. ஜான் ஆரோக்கியசாமி பவர் சென்டர், சுரேஷ் ரெட்டி ஒரு பவர் சென்டர், ஜெகதீஷ் ஒரு பவர் சென்டர், ஆதவர்ஜுனார் பவர் சென்டர், புஷியானந்த் ஒரு பவர் சென்டர், இப்படி பவர் சென்டர்கள் பல பவர் சென்டர் உருவாகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களும் விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் பார்க்கிறாரா, படிக்கிறாரா, தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறாராங்கிறதெல்லாம் இன்னுமே ஆச்சரியமா இருக்கு, ஊடகமா தான் இருக்கிறது. முக்கியமான விஷயங்களுக்கு கூட கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. பிரஸ் மீட் பண்றதை அவாய்ட் பண்றாரு. பிரஸ் மீட் பண்றதுக்கு எப்படி அவாய்ட் பண்றாரோ அதே மாதிரி சட்டமன்றத்திலும் கடைசியா எல்லாரும் பேசின பிறகு எல்லாருக்கும் வந்து இனிமேல் பதில் யாரும் பேச மாட்டாங்கன்னு தெரிந்த பிறகு நான் பதில் பேச ஓடிடுவேன் அப்படிங்கிற நிலை மட்டும் தான் இருக்காரு. எப்படி வந்து தேர்தல் அன்னைக்கு கடைசி நாள் அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்காத விஜய் அவர்கள் எடப்பாடி இனிமேல் யாரும் பேச மாட்டேங்க, 3 மணி ஆறு பதில கோயிங் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்தில் அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு அவர். அதுதான் வந்து அன்பார்ச்சுனேட், வெரி அன்பார்ச்சுனேட். எல்லாம் இன்னைக்கு கூட ஒரு மானிய கோரிக்கையில காவல்துறை சார்ந்து முக்கியமான விஷயங்கள் வரும் பொழுதும் விஜய் அவர்கள் பேசாமல், அப்பா நீ ஆதவர்ஜுனா பேசுப்பா, ராஜ்மோகன் பேசுப்பா அப்படின்ட்டு சபாநாயகர் அவர்களே அவர் வந்து எடுத்துக் கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய பார்வை நீங்க ஊழல் இல்லை அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாங்க. உண்மையிலே ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியாக வர வேண்டும் எல்லாரும் நினைக்கிறோம். பட் அது வந்து என்னால ரியலைஸ் பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சார்ந்த துறைகளிலும் சரி, நான் பேசுகின்ற மக்களிலும் சரி, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கின்றது அப்படின்னு என்னால ரியலைஸ் பண்ண முடியல. சார், ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆட்சி தொடங்கின உடனே மின்தடை உச்சத்துல இருந்துச்சு. இப்போ வந்து மின் கட்டணங்கிறது வந்து ஒரு அளவில்லாம இருக்கு, எல்லாருமே ஒரு திணறக்கூடிய லெவல்ல இருக்கு. உண்மையில அதை வந்து இந்த கவர்மெண்டோட ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரா நம்ம பார்க்கலாமா? இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் அவங்க எடுத்துக்கல. இப்போ அந்த குற்றச்சாட்டை சொல்றவங்களையே பிளேம் பண்றது, அவங்களையே போய் நீ திமுக காரங்கன்னு கடிச்சு வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. உண்மையிலே இது கவர்மெண்டோட ஃபெயிலியரா, இல்ல மக்கள் பூம் பண்றாங்களா, இல்ல மக்களுக்கு உண்மையில இதுல வந்து கவர்மெண்ட்டை நோக்கி ஒரு கோபம் உருவாயிருக்கா? நீ கேட்கறது மின்தடை கூட இன்னைக்கு வரைக்கும் பூரணமா சரியாயிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. இங்க ஒரு பக்கம் வெயில் கடுமையா அடிக்குதுங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7 பேர் கரண்ட் போகுது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்துருது, அது ஒரு விஷயம். பட் ஆனா கரண்ட் போயிட்டே தான் இருக்கு. ஏன் நான் ஒவ்வொரு ஏரியாலையும் பேசுறேன் சார், கரண்ட் போயிட்டே தான் சார் இருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் வந்து போராடி அழுத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. என்ன போராடினாலும் எதுவும் செய்ய போறது கிடையாது. நம்ம எதுக்கு போராடணும்? நம்ம பேசாம இன்வெர்டர் வாங்கி போட்டலாம். இன்வெர்டர் வாங்கி போட்டாங்களா, இல்ல வந்து வெளியே போய் எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ் தூங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்களா தெரியல. மின்தடையும் அந்த அளவுக்கு இன்னும் மோசமா இருந்தது, படுமோசமா இருந்து கொஞ்சம் மோசமா இருக்குன்னு சொல்லாங்க தவிர மின்தடை இல்லாத ஒரு ஆட்சின்னு சொல்லிட முடியாது. நீங்க கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க மின் கட்டணம் அவர் ஃபர்ஸ்ட் வந்தோட போட்ட கையெழுத்து 500 யூனிட்டுக்குள்ள உபயோகிக்கிறது 200 யூனிட் இலவசம் சொன்னார். பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பனே அந்த நேரத்துல புரியல அவர் வந்து இந்த என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது. கரண்ட் கொடுத்தாதானே நீ யூஸ் பண்ணுவேன், கரண்டே நான் கொடுக்க போறது இல்ல அப்படிங்கறதா அதோட மறைமுகம். இன்னொன்னு, மீறி நான் கரண்ட் கொடுத்தேன்னா கண்ணா பின்னாடி பில்லு வரும். இது வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்கள் வந்து புகார் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இவருக்கு ஆதரவா வீடியோ போட்டவங்களா மன்னிச்சிருங்க, என்ன நான் அண்ணன் வந்து ஏதோ பெருசா பண்ணிட்டாருன்னு நினைச்சேன். இது வரைக்கும் 4000 கட்டிட்டு இருந்தேன், 8000 ஆயிடுச்சு, 7000 கட்டிட்டு இருந்தேன், 14000 ஆயிடுச்சு, 1500 கட்டிட்டு இருந்தேன், 3500 ஆயிடுச்சு. முட்டு கொடுக்கறவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீங்க பாருங்க, நீங்க போன இதோட கம்பேர் பண்ணி பாருங்க, 2024 பாருங்க, 25 பாருங்க. நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். நான் வந்து என்னுடைய ஊர்ல, என்னுடைய மாவட்டத்துல நான் மட்டும் தான் என்னோட வீட்டுல இருக்கேன். நான் கம்பேரிசன் பண்ணும்போது எங்க அம்மா கிட்ட 1500 அந்த ஒரு கேட்ட 3500 வருது. நான் செக் பண்ணி பார்க்கும் பொழுது கண்ணா பின்னாடி வருது. அசல ஏசி யூஸ் பண்றோம்னா, ஒரு ஏசி யூஸ் பண்றோம்னா வீட்டு லைட்டு, டிவி, ஃபேன் எல்லாம் யூஸ் பண்ற ஆளுதான். ஆனா யூனிட் ஏன் இவ்வளவு கண்ணா பின்னாடி ஓடுதுங்கிறது தெரியல. பெரிய கோளாறு ஏதோ நடந்திருக்கு. இது திட்டமிட்டு பண்றாங்களா தெரியல. சீதா நிர்மல்குமாரே ஒரு இடத்துல சொன்னாரு 3 லட்சத்தி சீதா நிர்மல் சொன்னா அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இத்தனை இடங்கள் ஆய்வுகளுக்கு அமைச்சிருக்கோம், இத்தனை அதிகாரிகள் அமைச்சிருக்கோம் சொல்லி சொன்னாங்க. அதை சீதா நிர்மல் கூட கேட்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் வதந்தி பரப்புறார், வதந்தியை பார்த்து பேசுறாங்க. இப்ப உங்க அமைச்சரவை உங்களுடைய அதிகாரிகள் தான் இதை சொல்லிருக்காங்க, துறையில என்ன நடக்குதா தெரிஞ்சுட்டு பேசுங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துலதான் நம்ம இருக்கோம். ஆய்வு பண்ண பிறகு அந்த முடிவுகள் என்னங்கிறது தெரியல, மக்களுக்கு குறைக்க போறாங்க தெரியல. ஒரு பக்கம் நீ கட்டாம விட்டீங்க, ஃபைன் அடிச்சிருவாங்க. நம்ம வந்து அது ஃபைன் போட்டு திரும்ப ஃபியூஸ் கட்டையை புடுங்குற வேலைகள்லாம் நடக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்குமாங்கிற தெரியல. கண்ணா பின்னாடி ஏறி இருக்கு.
எதுல வந்து பெருசா ரிலீஃப் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. மக்கள் வந்து தயவு செய்து 200 யூனிட் எல்லாம் வேண்டாம், பழையபடி கூட 100 யூனிட் இருந்தா கூட போதுமானது, எங்களுக்கு தேவையே இல்லை, 100 யூனிட் மட்டும் போதுமானது. தயவு செய்து கரண்ட் பில் இவ்வளவு வர்ற மாதிரி பண்ணாதீங்க. அதே நேரத்துல கரண்ட் சப்ளை சீரா கொடுங்க. நான் முந்தைய ஆட்சிகள குறைபாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கரண்ட் சீரா வந்துட்டு இருந்துச்சு. நீங்க ஏதோ புதுசா அப்பாயின்மெண்ட் போட்டேங்கிறீங்க, அது பண்ண போறேன் இது பண்ண போறேங்கிறீங்க. ஆனால் பெரிய அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்த்தோம், பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கிறது மின்துறை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றேன். இன்னொன்னு, இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஒண்ணு நடந்துச்சு. உண்மையிலேயே வந்து இந்த வருத்தப்படாத வாழ்க்கை 1 லட்சம் கோடி அப்பு ஆமாப்பு 1 லட்சம் கோடிங்கிற மாதிரி எங்க இருந்து 1 லட்சம் கோடி வரும்? மத்திய அரசாங்கத்துடைய தொகை கூட நீங்க இந்த 3 மாசத்துல வந்திருக்குமா? பிரதமர் மோடி பதவியேற்ற போது கூட வந்தது இல்லையே. எப்படி ஸ்டேபிளான கவர்மெண்ட், நல்ல மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட், இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், மைனாரிட்டி ஆட்சியை நம்பி இவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னதும், அதுல வந்து வர்ற நீங்க பிரவுன் ஃபீல்டு கிரீன் ஃபீல்டு பிரிக்கிறாங்க. கிரீன் ஃபீல்டுங்கிறது புதிய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. பிரவுன் ஃபீல்டு, ஆக்சுவலி பிரவுன் ஃபீல்டு நிறையவே இருக்கு. எக்ஸ்பான்ஷன் எல்லாம் டக்கு டக்கு நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது ப்ரீவியஸ் ஆட்சி, போன ஆட்சி காலத்திலையும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அதை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன், எங்களுக்கு ஒரு சிக்கல் இல்ல, தமிழ்நாடு பத்தி எங்களுக்கு தெரியும். புதுசா வர்றவங்க மேல நிறைய சிக்கல் இருக்கு. இதெல்லாம் யாரு அப்படிங்கிறது ஒவ்வொன்னா கேள்வி. பயோகான் ஒருத்தர் வராரு, யாருங்கிறது தெரியல. லைட் கிரீன் ஹவுஸ் ஒருத்தர் வந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் திருவள்ளூர்ல இருக்கு. அவங்களோட கேபிட்டலே வந்து 1 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் செய்து நான் 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு ஒரு குரூப் கிளம்பி வருது. அதுதான் மீடியா ஹவுஸ் சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் நடக்க போதா நடக்கலையா அப்படிங்கறது நமக்கு தெரியல. இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்மே வந்து எவ்வளவு தூரம் ரியலைஸ் ஆக போகுது. ஏன்னா 67,000 ரியலைஸ் ஆயிடுச்சு. அந்த 67,000 10,000 கோடி வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து புதுசாக வந்து எல்லா பிளேயர்ஸுமே நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். இவங்க எல்லாம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, சும்மா நம்பர்ஸ் பூஸ்டப் பண்ணி விடுறதுக்கான வேலைகளை பார்க்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதுலயுமே பெரிய அளவுல நம்ம மாற்றங்களை பார்க்க முடியல. நீங்க வந்து இது சார்ந்து பேசுறவங்க எல்லாம் பேரளவுல மாற்றம் இல்லை. இது சொல்லப்பட இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய தொய்வு நோக்கி போயிட்டு இருக்கு. அதுல சில டேட்டா எல்லாம் சொல்றவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கா சொல்றவங்க தொழில்துறையில நல்லா உயர்ந்த இடத்தில் இருந்தது கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதையும் அவங்க மறுத்து தான் பேசுறாங்களே தவிர, டிவிக்கு வந்து மறுத்து தான் பேசுறாங்களே தவிர, அதுல இருக்கிற உண்மைகள் என்ன அப்படிங்கறத ஆராய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. திமுக முட்டு கொடுக்குறாங்க தாண்டி இவங்க தாவேக்க அதிகமான முட்டு கொடுக்குறாங்க. அது வந்து ஆன்லைன்லயும் சரி, ஆன்லைன்ல நல்ல பலத்தை வச்சிருக்காங்க, ஆன்லைன்லயும் சரி. இல்ல வந்து நீங்க செய்தி தொடர்புகளாக வருது, பேசாம இருந்தாங்க, இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்களோ. இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு நாங்க வந்து நடுநிலையால நடந்துக்க மாட்டோம், ஆட்சியை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கும் போவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இதெல்லாம் அணுகுறாங்க. சார், இன்னைக்கு இந்த கோவையில வந்து அமுதன்கிற கல்லூரி மாணவனை வந்து அடிச்சு கொண்ட விஷயம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஆனா அரசு தரப்புல இது வந்து ஒரு கோஷ்டி மோதல் அப்படிங்கிற லெவல்ல பூசி மொழிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த விஷயத்த உதயநிதி வந்து அசம்பிளில கொஸ்டின் பண்றாரு. அந்த துறை அமைச்சரான விஜய் வந்து அங்க பிரசன்ட் இல்ல. அதுக்கு வந்து நிர்மல்குமாரும் ஆதவும் மாறி மாறி பதில் சொல்றாங்க. இந்த துறை அமைச்சர் எங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி கேள்வி கேட்கிறாரு. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக இருந்து அவர்தான் உள்துறையும் கவனிச்சார். விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் எழுதினார், தவிர தலைவராக எழுதும் போது உள்துறை அமைச்சரே அப்படின்னு சொல்லி எழுதினார். நம்ம இப்ப கேட்க வேண்டிய கேள்வி அதான், உள்துறை அமைச்சரே ஏன் சட்டமன்றத்துக்கு வராம போறீங்க? சட்டமன்றத்துக்கு வந்தாலும் நீங்க பேச போறது கிடையாது, அட்லீஸ்ட் இப்பயாவது கவனிங்க. ஏன்னா உங்க துறையில என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு உண்மையிலே தெரியுதா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இதே நம்ம பார்த்தா படிக்க போறீங்க எதா இருந்தாலும். அப்ப அந்த நம்பர்ஸை நம்ம எடுத்துட்டு வந்து பார்த்து படிப்போம் அப்படிங்கிறது கூட இல்லாம, அப்ப அந்த நம்பர்ஸ் எல்லாம் ராஜ்மோகன் பாத்துக்கப்பா, அரசியல ஏதாவது வளரணும்னா நீ ஆதவர்ஜனா பாத்துக்கப்பா அப்படின்ட்டு மறுபடியும் செய்வது என்பது மக்களுக்கே பெரிய. இன்னொன்னு, சட்டமன்றம் நேரடி ஒளிபரப்புல மக்கள் வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்க வந்து சில பேர் நேற்று ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கூட சட்டமன்றத்தை பாக்குறவங்க எல்லாம் விஜய் ரசிகர்கள் பார்த்து, நேற்று ஒரு அம்மா வந்து பேசினாங்க, நான் உங்களுக்கு சேனல் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசீகரன் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். விஜய் ரசிகர் நான் வந்து திமுக ரொம்ப மிஸ் பண்றேன் உண்மையிலேயே. நான் வந்து மக்கள் ஏன் வாக்களிச்சாங்க, நான் யாருக்கு வாக்களிச்சேன்னு சொல்ல விரும்பல. பட் ஆனா திமுக வந்து இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சட்டமன்றத்தை பார்க்கும்போது நிறைய தெரியும். நிறைய செய்திகள் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு மோசமா டிவிக்கு வந்து ஒரு துறை அமைச்சர்கிட்ட கேட்ட துறை அமைச்சர் தானே பதில் சொல்லணும், ஏன் சமஸ்தான் பதில் சொல்றாங்க? எந்த துறைக்கு யார பத்தி கேட்டாலும் ஒரு 3 பேர் டெம்ப்ளேட்டா இருந்துச்சு, ராஜ்மோகன், நிர்மல்குமார், ஆதவ், இந்த 3 பேர் தான் திரும்ப திரும்ப பதில் சொல்றாங்க. விஜய் எதுக்கு இருக்காருங்கிறதும் தெரியல, மற்ற அமைச்சர்களும் ஏன் இருக்கிறாங்க எதுக்கு இருக்கிறாங்கிறதே தெரியல. இதை எப்படி புரிஞ்சுக்கிட? இது மாதிரியான நிகழ்வுகள் கடந்த காலங்கள்ல நடந்திருக்குதா? இல்லங்க, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை நினைக்கிறீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாருமே புஷியானந்தர் தான் இருப்பாங்க அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும். அப்ப எல்லாம் புஷியானந்தோடைய சீடர்களாக, புஷியானந்தருக்கு சேவை செய்வர்கள் எல்லாரும் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்ல முடியாதுங்கிற இடத்துக்கு அவரே போயிடுறாரு. அப்ப தேவையில்லாம இதை வாயை கொடுத்து சிக்காதீங்கப்பா, நீங்க ஏற்கனவே ரீல்ஸ்ல கண்டென்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, அப்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அதனால ராஜ்மோகன் ஏற்கனவே வந்து அவங்க சமுதாயத்துல பழகி இருக்காரு, அவருக்கு சில விஷயங்கள் தெரியும். ஆதவர்ஜனா விசிக இருந்திருக்காரு, திமுக வேலை பார்த்திருக்காரு, அவருக்கு சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அறிவாளிகளாக இந்த 2 பேர், அப்புறம் சீட்டா நிர்மல்குமார், 3 பேர் இருப்பாங்க. ஆனா பிரச்சனை கேட்டீங்கன்னா, சீட்டா நிர்மல்குமார் சொன்ன 1000 பொய்கள் புத்தகமே இருக்கு. அவர் வந்து RSS இருந்து, பாஜக இருந்து, அதிமுக இருந்து எவ்வளவு பொய்கள் எல்லாம் பேசியிருக்காரு, பெரிய புத்தகம் இருக்கு.
இன்னைக்கு பெண்கள் குறித்து அவதூறு பேசாதீங்கன்னு அவர் எவ்வளவு பெண்கள் குறித்து அவதூறு பேசியிருக்காருங்கிறதும் நிறைய ரெக்கார்டா நிறைய இருக்கு. அதனால சித்தார் நிர்மல்குமார் பெரிய அறிவாளி, வேற வழியே இல்லாம பெரிய அறிவாளின்னு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல அந்த கட்சி இருக்கிறது. அந்த கட்சியில உள்ளவங்களை கம்பேர் பண்ணும்போது அவர் அறிவாளியா தெரிய வாய்ப்பு இருக்கலாம் சார். இல்ல அவர் என்ன பெட்டரா போய் பேசுவார், அதுதான் வேற ஒன்னும் பெரிய வித்தியாசம். இன்னும் சொல்லப்படா அந்த துறை அமைச்சர்களே சொன்னா கூட அவங்க கொஞ்சம் அவங்கள படிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களே கூட பேசுவாங்க. ஏன்னா ஹேண்டில் பண்ணிட்டு தானே இருக்காங்க, அவங்கள்ட்டே கூட விட்டுலாம். ஜானத நம்புறா, ஜானா இவங்கள வளருவாங்க, தேவையில்லாம சட்டமன்றத்தில் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. விஜய் எப்படி எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கணும்னு ஜான் விரும்புறாரோ அது மாதிரி இவங்களும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமா இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கின்றேன். அதே மாதிரி நீங்க ஆதவர்ஜனாவும் நம்பர்ஸா பேசுறாரா இல்ல, இன்னைக்கு கூட வந்து சபாநாயகரை கண்டிக்கிறார், அதை நான் அவை குறிப்பில் வந்து நீக்கிறேன். என்ன சொல்றாரு, நீங்க வந்து நாங்க பேசும் நீங்க வெறும் 59 பேர் தான், நாங்க எந்த தாங்க மாட்டேங்குன்னு சொல்றாரு. மறுபடியும் சட்டமன்றத்தை ஏன் ஒரு வந்து ரவுடி மன்றமா நீங்க மாத்த விரும்புறீங்க புரியல. ஏன்னா திமுக நான் பார்க்க உதயநிதி ஸ்டாலினா இருக்கலாம், மற்றவர்கள் யாருமே எல்லாமே ரொம்ப அமைதியா பேசும். சொல்லப்பட சில விமர்சனம் என்ன இருக்குன்னா, அப்ப ஏன்பா இவரு ஏவா வேலு வந்து தாவேக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காரு, அவர் என்ன தாவே காலம் மாற போறாரா, எது கேட்டாலும் என் நண்பர் மார்ட்டின் அவர்கள் இருக்கிறார், என் மாமனார் இருக்கிறார், என் மருமகன் இருக்கிறார், இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேச அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் பெண்டிங் பண்றாங்க சில அமைச்சர்கள். சில நேரம் அவருக்கு ஒரு கடுமையான கேள்வியை கேட்கிறாங்க, அதற்கு சில பதில்கள் வருகிறது, பதில் வந்து பேசாம உட்கார்ந்துடுறாங்க. ரொம்ப ஸ்பெசிபிக்கா இப்ப தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி கேட்டார், மறிவல் சென்டர் 15,000 கோடி ரிலேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, வந்துருச்சா வரப்போதா வருமா, அதுக்கு ஒரு மாதிரி ஒரு சொதப்பி கிடைச்சா இல்லங்க வரலங்க வந்துடும் நம்புறவங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப ஏன் பொய் சொல்றீங்கன்னு அந்த கேள்வி கேட்காம தங்கத்தரசு உட்கார்ந்துட்டாரு, என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சில கேள்விகள் கேட்கறாங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க ஏற்கனவே சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய அளவுல வந்து அவங்க அக்ரெசிவா யாருமே டீல் பண்ணல, ஆக்சுவலி ரொம்ப பண்ணல. அதே சில திமுக தொண்டர்களுக்கு பெரிய கோபமா இருக்கு, ஹார்ஷா அடிக்க வேண்டியது, எதுக்கு நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. அந்த நேரத்துல ஆதரவர்ஜனா நாங்க எந்திரிச்சா தாங்க மாட்டீங்க, நீங்க வெறும் 59 பேர் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் மறுபடியும் இது வந்து ஒரு நாங்களாம் பேர் ரவுடியா சொன்னார் இல்லையா, அதுல பேர் ரவுடி இருக்காரு, நான் பேர் ரவுடியா மாறிடுவேன், ஏன் அந்த வேலையை பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா ஆதரவர்ஜனாட்டி கண்டென்ட் இல்ல, அவர் வந்து பெரிய அறிவாளி, அவர் பேனா வச்சு இப்படியே பேசிட்டு இருந்தார், பெரியார பக்கத்துல வச்சுக்கிறதும் நீங்க வந்து அம்பேத்கர் அவர்கள் சிலையை வச்சுக்கிறதுனால பெரிய அறிவாளி தான் அவர் உருவப்படுத்திக்கிறார். பணம் இருக்கு அவர்கிட்ட, பணம் இருக்கிறதுனால ஊடகங்களை நல்லா விலைக்கு வாங்கி பேசுறாரு, தனக்கான ஒரு வட்டத்தை உருவாக்குறாரு, பணத்தின் மூலியமாக ஆட்களை கொண்டு வர வேலைகளை பார்க்கிறார். ஆனால் அவரும் பெரிய அறிவாளிகள் கிடையாது. ஆனா அரசியல் ரீதியாக நான் பேசுவதை பேசுவேன். நீங்க ஆதவர்ஜனா பேசிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிவு தளத்துல பேசின விஷயங்கள் ஏதாவது இருக்கா வீடியோல? எதுவுமே கிடையாது. அவை குறிப்பில இருந்து அதிகமா நீக்கப்பட்டது ஐ திங்க் ஆதவர்ஜனா பேசினது. ஆதவர்ஜனா சபாநாயகரே கண்டிக்கக்கூடிய இடத்துலதான் இருக்காரு. சபாநாயகர் பேசாம உட்காருங்க, ஏங்க இப்படி பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல ராஜ்மோகன் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் எடுத்துட்டு வராரு. நம்பர்ஸ் எடுத்துட்டு வந்து இது எதுக்கு அந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவருக்கு கொடுத்துடுறாங்க. அவர் பாவம் ஏற்கனவே பல துறைகள், அவருக்கு எத்தனை துறைகள் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு துறைகளை கொடுத்துருக்காங்க. சட்டமன்றம் தான் இதே நீங்க பாத்துக்கோங்க. வைகோ புக் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கும் நீங்களே போயிட்டு வாங்க, யாராவது ஒரு பிரச்சனைனா அதுக்கும் நீங்களே போயிட்டு வாங்கன்னு ஆளினால் அவர் தான் இருக்காரு. அவரை வந்து எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டுறாங்க அப்படிங்கிற பார்க்கின்ற துறையில் சார்ந்து எல்லோரும் பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதெல்லாம் கொஞ்சம் தான் உடைக்கணும். நீங்க வந்து கேள்வி நேரத்துல அமைச்சர்கள் தான் பதில் சொல்லணும், அதுக்கும் நம்ம அவங்க ரெடியா இருக்கணும். கேள்வி நேரத்துல வந்து கேள்விகள் கேட்கப்படும், அதற்கு பதில் சொல்லணும். சார், விஜய் முதல்வரா பதவி ஏற்று தேவைக்கு அரசு ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. 100 நாள் ஆட்சி, எங்கள் சாதனைகளே சாட்சி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தேவைக்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. அரசு சார்பில் விளம்பரங்களும் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே ஒரு நடுநிலையா இந்த 100 நாள் ஆட்சியை அலசும் போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தோணுது? அதுங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எங்க ஆட்சி மாதிரி இல்ல பாத்தீங்களா, இது வரைக்கும் நடக்காத 75 வருட காலம் ஆட்சிகள் செய்ய முடியாததை இந்த 100 நாட்களில் நாங்கள் செய்திருக்கிறோம், இல்ல 50 நாட்கள் செய்திருக்கிறோம். அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்ல வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தால், ஏங்க வந்து 3 மாசம் கூட ஆகல, என்னங்க இப்படி எதிர்பார்க்கிறீங்க, நாங்க இப்பதாங்க தவள ஆரம்பிச்சிருக்கோம், தவழ்ந்த 2 வருஷம் குழந்தைய கொண்டு வந்து நீங்க ஆட்சி கட்டில உட்கார வச்சிருக்கீங்க, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியுமா, அமைச்சர்கள் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த சைடு கோல் போஸ்ட் மாத்திக்கிறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு பக்கம் சாதனைகளை பேசுறீங்க அப்படின்னா எங்களுக்கு நடக்கின்ற சோதனைகளுக்கும் பதில் சொல்லணும்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கோம், ஒரு புதிய ஆட்சினா அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது டைம் கொடுக்கணும், 100 நாள் என்னங்க பெருசா செஞ்சிட முடியும். இது வந்து அவங்களுக்கு பழிச்சலுக்கு ஆளாகிற செய்திகள் நடந்தால், அதை விட்டா ஊழல் ஒழித்த ஆட்சி, ஊழலை வந்து சுத்தமா தொடச்சி எரிஞ்சிட்டோம், ஊழலே இல்லாத ஆட்சி அப்படிங்கறத ஒரு நெரேட்டிவா இந்த அரசாங்கம் அதை வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இப்ப 5 வருட ஆட்சி முடிந்த பிறகு என்னங்க சேஞ்ச் இருந்துச்சு இந்த 5 வருஷத்துல? ஒருவேளை 5 வருஷம் தொடர்ந்தாதான், அது நான் எப்பயுமே நான் ஒரு ஸ்டாரோட தான் போட்டு சொல்றேன், ஒருவேளை 5 வருஷம் நடந்தால் இந்த ஆட்சி வந்து என்னங்க பெரிய மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு மக்கள் பார்க்கும் பொழுது எந்த பாயிண்டா இல்ல எதை லெகசியா சொல்லுவாங்க? ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒரு லெகசி இருக்கும். இந்த ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் திறந்தாங்க, முதலமைச்சராக இந்த ஸ்டாலின் இருக்கும் பொழுது இலவச பேருந்து அறிவிச்சார், ஒரு 1000 ரூபாய் மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்தார் அப்படின்ட்டு. அப்ப எங்களோட லெகசி என்னன்னு கேட்டீங்கன்னா,
புதிய விஷயங்களை இவர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களாங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏற்கனவே இருக்கின்ற விஷயங்களை அது மக்கள் அதிருப்திக்கு ஆயிடுவாங்கங்கிற ஒரு காரணத்திற்காக தொடர்ந்து இருக்காங்க. புதிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, பல விஷயங்கள் சிலது பெயர் மாற்றவும், சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நாங்கள் தொடருவோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன ஆட்சியாக இது இருந்தது 5 வருட மதிப்பீடு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது ஊழலற்ற ஒரு நிர்வாகமாக இருந்தது, டே ஒன் இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை கொண்டு போக விரும்புறாங்க. அதான் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார், சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் உண்மையில் இது ஊழலற்ற ஆட்சியாக இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்திலையும் வந்து இது முழுக்க முழுக்க ரொம்ப ஊழலற்ற ஆட்சியாக இருக்கிறது அப்படின்ட்டு மக்களுடைய பார்வையில் என்னால் பார்க்க முடியல. ரொம்ப ஸ்பெசிபிக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஜுடிஷியல் கரப்ஷன்ஸ் பார்த்தோம், நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ல எவ்வளவு கரப்ஷன் நடந்துச்சுங்கிற பார்த்தோம், ஆவின் தலைவருக்கு 50 லட்சம் பேரம் பேசினாங்க அப்படிங்கறது பார்த்தோம். நேற்று கூட நம்ம பார்த்தோம், இந்த ஊராட்சிகள்ல நீங்க வந்து அவங்களுடைய ஆட்கள் பிடிபடுறாங்க, அதெல்லாம் டிவிஎஸ்சி ரைடுலயே மாற்றாங்கிறத பார்க்கின்றோம். அவங்க மாற்றிய பிறகு தாவேக நிர்வாகிகளாக இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கேஸ் என்ன ஆகுதுங்கிறது தெரியல. அதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள், நீங்க நாங்க சொல்ல எந்த ஆட்சியாக இருந்தாலும் பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடாது, பட் நடந்துகிட்டு தான் இருக்கும். காவல்துறை எவ்வளவு விரிவாக அதை பிடிக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா இந்த ஆட்சியில் அன்பார்ச்சுனேட்லி முந்தைய ஆட்சியில் இருந்திருப்பாங்க திமுக நிர்வாகி, அதிமுக நிர்வாகி இன்வால்வ் இருந்தாலும் தாவேக நிர்வாகிகள் இன்வால்வ் ஆக தாவேக நிர்வாகிகளை காப்பாற்றி இந்த அரசாங்கமாக தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட வந்து பொள்ளாச்சி மாதிரி ஒரு பெரிய பூகம்பம் பண்ணி வெடித்தது. ஆனால் ஒரு 2 நாட்கள் கூட பேசுபொருளாக கூட இல்லை. நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சேலத்துல, பட் அது பெரிய பெரிய பேசுபொருளாக மாறவில்லை. தாவேக எம்எல்ஏ சரவணன், நீங்க வந்து தூத்துக்குடி பக்கம், அவர் வந்து பாதிக்கப்பட்ட பெண், அவங்களும் தாவேக தான், அவங்க போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த யார் அந்த கொடுமை செய்தார்களோ அவங்களை காப்பாற்றும் முனைப்பில் ஈடுபடுகிறார். இன்னைக்கு விஜய் அவர்கள் அது குறித்து எல்லாம் வாய் திறந்து பேசக்கூட மாட்டேங்கிறார். குற்றம் இழைத்தவர்கள் தங்களுடைய ஆட்களாக தங்களுடைய சகாக்களாக இருந்தால் அது குறித்து பேச மாட்டேங்கிறாங்க. பழனி கோயில நான் முன்னாடி சொன்னேன், நேரடியாக அறநிலைத்துறை அமைச்சரோ இல்ல வந்து பத்திரப்பதிவு அமைச்சரோ ஊழல ஈடுபட்டிருப்பாங்களா? இல்ல. ஆனா இவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒருத்தர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. அந்த குற்றச்சாட்டுல அன்வருதீன் இறந்தே போயிட்டார் வக்கீல். என்ன ஆச்சு இப்ப? இதே பாருங்களேன், இதே திமுக ஆட்சியில் நடந்ததா? அன்பார்ச்சுனேட்லி திமுக இது பெரிய இஷ்யூ ஏன் ஆக்கலங்கிறது தெரியும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தெரியல. பட் ஆனா பழனி கோயில் விவகாரம் பெரிய ஊழல் வழக்கு, 100 கோடி ரூபாய்க்கு வழக்கு ஆயிருக்குன்னு சொன்ன அந்த வழக்குலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ஊழல் சார்ந்து இந்த அரசாங்கம் பயங்கரமா செயல்படுறாங்களா? நீ கேட்டதுல 2 விஷயங்கள் வெளியே வந்து சொன்னது. ஒண்ணு ஸ்கூல் தரப்பு சொல்லும் பொழுது நாங்க முன்னாடி 5 லட்சம் கொடுத்துட்டோம், அது இல்லாத நிலையை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதும், ஆம்னிபஸ் அசோசியேஷனை சேர்ந்தவங்க நாங்க வந்து லஞ்சம் கொடுக்காமல் சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அது கூட மக்கள் பார்வையில நான் ஒரு நண்பன் பேசிட்டு இருந்தேன், இது பணக்காரர்களுக்கான ஆட்சிங்க அப்படிங்கிறது. என்னங்க சொல்றீங்க பாருங்க, ஸ்கூல் ஓனர்ஸ் எல்லாம் காப்பாத்தி விடுறாங்க, பஸ் ஓனர்ஸ் எல்லாம் காப்பாத்தி விடுறாங்க. இது வந்து காமன் மேனுக்கு இது வந்து ரிசம்பிள் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. காமன் மேனுக்கு அதை வந்து அவங்க கொடுக்குறாங்களாங்கிறது தெரியாது. ஏன்னா இதனால ஸ்கூல் ஃபீஸ் குறைய போகுது, ஆம்னி பஸ் வந்து பேருந்து கட்டணங்கள் குறைய போதுன்னா சரி பரவாயில்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் குறையல. ஆனா பணக்காரர்களை காப்பாற்ற பணக்காரருக்கான ஆட்சியாக இது மாறிக்கொண்டிருக்கு. அவர் ஒரு வித்தியாசமான விஷயம் சொன்னார். நெரேட்டிவா எல்லா இடங்களிலும் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் சொல்லி சொன்னாங்க. ரைடு கூட நம்ம பார்த்தோம், ஆர்டிஓல ஒரு ரைடு, பத்திரப்பதிவுல ரைடு, அதற்கு பிறகு ஆன்லைன்ல கொண்டு வரோம்னு சொல்றோம். அதே நேரத்துல ஆன்லைன்ல கடைசியா இங்க எங்க ஊழல் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்லைன் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசியா பட்டன் அமுக்கிறவர் தான் வந்து ஊழலில் ஈடுபடக்கூடியதா இருப்பார், அவர் லஞ்சம் கேட்பார், கொடுத்துருவார் அப்படிங்கிறது ஒண்ணு பார்க்க. டெண்டர்ஸை பொறுத்தவரைக்கும் லிமிடெட் டெண்டர்ஸ் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு வந்து முதல்வருடைய அலுவலகம் மாறுக்கு நமக்கு எல்லாமே தெரியும், நாமக்கல் மாளிகைக்கு மாறுதுங்கிறது தெரியும். அதுல கூட லிமிடெட் டெண்டரா போட்டிருக்காங்க செய்திகள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. யாருக்கும் தெரியாமல் இந்த டெண்டர் எப்படி ஃப்ளோட் பண்ணீங்க, நீங்க வந்து ரொம்ப வெளிப்படையா தன்மையோட இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னீங்களே அது. புஷியானந்தோடைய அவருடைய துறையில வந்து நிறைய வந்து டெண்டர்ஸ் எல்லாமே முன்னாடி ஒரு 15 நாட்கள் அந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும் அப்படின்னா 1/2 மணி நேரத்துல எடுக்கணும் அப்படிங்கிற டெண்டர்ஸ் விதிகளை மாத்திருக்காங்க. ஒரே ஊரை சேர்ந்த ஒரே ஊராட்சி சேர்ந்தவர்கள் தான் எடுக்கணுங்கிற அந்த விதிகள்லாம் நிறைய மாத்திருக்காங்க. அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா புஷியானந்த் எதற்குமே பதில் சொல்றது இல்ல. எல்லோருக்கும் முத்தாய்ப்பாக மாநில உரிமைகள் போன்ற விஷயங்கள்ல விட்டுக் கொடுக்கின்ற ஆட்சியாகத்தான் இருக்கின்றது. அது தேசிய கீதம் பாடல் பாடுவதாக இருக்கலாம், இல்ல ஆளுநர் நான் ஆய்வு செய்வேன் அதெல்லாம் பத்தி நாங்க கேள்வி கேட்க மாட்டோம், இல்ல நான் கடனுக்கு போற போக்குல ஏதாவது பேசிட்டு போங்கிற ஆட்சியாகத்தான் இருக்கின்றது. மணமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து நாங்க தமிழ்தாய் வாழ்த்துல 3ஆவதா திரும்ப முடியும் போது தமிழ்தாய் வாழ்த்தை பாட மாட்டோட துணிச்சலாக தைரியமாக ஒருத்தரால் பேச முடியுது. ஆனால் அதை கண்டிக்கக்கூடிய துப்பற்ற ஆட்சியாகத்தான் இருக்கின்றது. மாணவர்களை இன்னொரு ஆங்கிள் நீங்க இன்னைக்கு வரைக்கும் காவிரி சிக்கல் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் வடிகாலாக நாங்கள் பயன்படுத்துறோம். காவிரியில வந்து காவிரி நீர்ப்படுகிறது, தண்ணி மழை பெய்யுதுப்பா சரி பொழைச்சுப்போ, எங்களுக்கு வழி இல்ல, வடிகால திறந்து விடுறோம், எங்களுக்கு இருந்தா நாங்க வந்து எங்களுக்கு வெள்ளம் வந்துடும் அப்படின்னு அதே அப்ரோச்ல தான் இன்னைக்கும் கர்நாடகா பிஹேவ் பண்றாங்க. நாங்க வழக்கு போட்டதும் தாமதம். இதற்காக விஜய் அவர்கள் ஏன் போனார் அப்படிங்கிறது அவர் சொன்ன பதில், ஏன் போனாருங்கிறது வெளிப்படைத்தன்மை இல்ல. அதுல அதையெல்லாம் தாண்டி அவர் சொன்ன பதில் எனக்கு ஒரு அவமானம் தான் பரவாயில்லன்னு சொன்னது. இது தமிழ்நாட்டிற்கான அவமானங்கிறதே விஜய் அவர்கள் இன்னும் அதை இன்னும் புரிஞ்சுக்கல. தான் ஒரு முதலமைச்சர் ஆயிட்டோம் எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழ்நாடு உரிமையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு செயல் அது. நிச்சயமா செயல். அது வந்து அதான் சொல்றேன் இல்லையா, நிறைய பேருக்கு இன்னும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு ஏத்துக்க முடியும் போது விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஏத்துக்க முடியல, நம்ம எப்ப முதல்வர் ஆனது ஏத்துக்க முடியலன்னு தான் எனக்கு எல்லாம் தோணுது. சோ அதனால எனக்கு ஒரு அவமானம் தான் பிரச்சனை, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்வதெல்லாம்
சுத்தமான வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லிருக்க கூடாது. அதை நான் வந்து ரகசியமா பண்றேங்கிற எந்தவித வெளிப்படைத்தன்மையற்ற ஆட்சியாக இருப்பது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடிகிறது. எந்தெந்த துறைக்கு யார் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் கொண்டதுன்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க. மறுபடியும் இந்த லைவ் டெலிகாஸ்ட் நேரடி ஒளிபரப்பிற்காக வழக்கு தொடுத்தோம் 2010 2011 லோக்சபா கட்சி சார்பாக, லோக்சபா கட்சியின் மாநில தலைவர் சார்பாக வழக்கு தொடுத்தோம். என்னோட வழக்கு இன்னுமே உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்கு தொடுத்தோங்கிற முறையில சொல்றேன். 2011 இருந்து 2021 சுத்தமா மோசமா இருந்துச்சு. 2021 திமுக ஆட்சி லைவ் இருந்தது. திமுக செய்த மிகப்பெரிய தவறு என்ன கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சு பேசும்போது கட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதெல்லாம் நாங்க காட்ட மாட்டோம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால லைவ்ங்கிற ஏற்கனவே இருந்தது. என்ன ஒரு பெரிய மாற்றம்னா, முன்னாடி வந்து எல்லா ஊடகங்களும் எடுத்து அதை வருஷம் லைவ் அடிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு விஜயோடைய ஃபேக்டர் இருக்கிறதுனால அதனால செல் ஆகுது. ஒரு சினிமா நடிகர் சட்டமன்றத்தில் என்ன பேசுறது மக்கள் பார்க்கிறாங்க, மக்கள் வந்து அதை விரும்புறாங்க அப்படிங்கிற காரணத்தினால எல்லா சேனல்ஸும் லைவ் அடிக்கிறாங்க. முன்னாடியும் பொதிகையில லைவ் இருந்துச்சு. முன்னாடி அவங்களுடைய சார்ந்த கலைஞர் தொலைக்காட்சி மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா சேனலும் எடுக்கிறாங்க. ஃபீட் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அது பெரிய சாதனையா பேசுறாங்க. பல விஷயங்கள் இவங்க சாதனையா பேசுறதுல முன்கூட்டி நடந்து கொண்டிருந்ததுதான். மக்கள் அதை பத்தி பெருசா தெரியும். ஒண்ணு சிம்பிளான உதாரணம் சார். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப கல்லூரி மாணவர் கொல்லப்பட்டிருக்காரு. அது உயர்கல்வித்துறை அமைச்சருங்கிற அடிப்படையில விஸ்வநாதனால பேச முடியும். அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்ஸ் தான். அவருக்கு அந்த இஷ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கூட ஓரளவுக்கு தெரியும். ஆனா அவரை கூட அந்த இடத்துல வாய்ஸ் டவுன் பண்றது, வன்னியரசு மாதிரியான ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆட்களையும் வாய்ஸ் டவுன் பண்றதுலாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதான் இது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் சொல்றேன் இல்லையா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். சார் நீங்க பேச வேணாம் சார், திடீர்னு நீங்க பேச ஆரம்பிச்சா எக்ஸ்போஸ் ஆயிடுங்க. அதான் நீங்க எது பேசினாலும் எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. விஸ்வநாதன் அவர்களுக்கு பேச தெரியாது. அதனால பேசாம நீர்வளத்துறை குறித்து கூட பேச வேண்டாம், காவிரி குறித்து கூட பேச வேண்டாம். பேச தெரிந்தவர்களாக ஜான் ஆரோக்கியசாமி நம்பூர் இந்த 3 பேர். வேற ஆட்கள் இல்ல, அதான் சிக்கல். வேற ஆட்கள் இல்ல. மீடியா ஹேண்டிங் அப்படியே சொல்லிருக்காங்க. மீடியா ஹேண்டிங் யாரெல்லாம் பண்ணலாம், எல்லாரும் பண்ண முடியாது, எல்லாரும் பண்ணக்கூடாது. ராஜ்மோகன் பண்ணலாம், பண்ணலாம். ஆதரவு கூட அது மீடியா ஹேண்டிங் பண்றது இல்ல. ஒவ்வொன்றுக்கும் இதுதான். ஏன்னா ஜான் என்ன நினைக்கிறேன், இதுதான் சரியாக இருக்கும், இந்த நபர்கள் தான் சரியாக இருப்பார்கள், யாரும் எந்த துறையில போடலாம், யாரும் எந்த வாரியத்துல போடலாம் அப்படின்ட்டு அவருடைய ஆட்சி தான். நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து நிறைய பேர் ஏதோ விஜய் அவர்களின் ஆட்சின்னு சொல்லி இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி அவர்களின் ஆட்சி, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களின் கட்சி, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ஆட்சி. அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பவர் சென்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவர்களுக்கு தான் இது தெரியும், இவர்களுக்கு இது தெரியாது அப்படிங்கிற அளவுல தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கும் இன்னைக்கு ஸ்கிரிப்டா நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் நீங்க பேச சொன்னா போதும் சார். நீங்க இடையில இருந்துட்டு பேச வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொன்னு நீங்க பொதுவாங்க விஜய் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை நான் பார்ப்பது, இன்னுமே அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் முழுமையா வந்துருச்சாங்கிற கேள்வி இருக்கு. சட்டமன்றத்தில் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, நம்ம பார்க்கிறோம். ஒரு சினிமாக்காரர்களை பார்க்கும் பொழுது அவருடைய பாடி லாங்குவேஜும், சட்டமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திற்கு வெளியே யாராவது அரசியல்வாதிகளை பார்க்கும் பொழுதும் அவருடைய உடல் மொழிங்கிறது எப்படி இருக்குங்க பாக்குறோம். பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, வழியில நமக்கு ஒரு பிடிக்காத இடத்துல கொண்டு வந்து விட்ட குழந்தை எப்படி ஒரு மாதிரி உம்முன்னு இருக்குமோ அந்த மாதிரி தான் அவரோட பிஹேவியர், அந்த மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா அவரு நீங்க பாருங்களேன், இப்போ ஒரு ஷூட்டிங் போயிட்டா ஆக்ஷன் சொன்ன பிறகு அவரோட உண்மையிலேயே அவருக்கு தெரியாது, அவரை பற்றி தெரியாத சினிமாக்காரர்களுக்கு தெரியும். பயங்கரமா வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவார். நாளைக்கு இந்த ஷாட் இருக்கு அப்படின்னா இந்த ஷாட்டுக்காக நிறைய ஒர்க் பண்ணுவாரு. டான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், கடுமையா ஒர்க் பண்ணுவார். இன்னைக்கு என்ன நீங்க ஒர்க் பண்ண முடியும், நீங்க சொல்லுங்க. இதுக்கு ஹோம்ஒர்க் என்ன பண்ண முடியும்? ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை நான் பார்த்து படிக்க போறேன், வேற என்ன இருக்கு? அப்போ அவருக்கு வந்து இது பெருசா பெரிய விருப்பம் இல்லை. நீ சட்டமன்றத்துக்குள்ள இது மாதிரி ஷார்ட் ஆக்ஷன் இது மாதிரி சொன்னீங்கன்னா கூட பெர்ஃபார்ம் பண்ண தெரியல. இன்னொன்னு நீங்க 3 மணி நேரம் இவங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் சார், எல்லாரும் பேசுவாங்க சார், கேட்கற கேள்வி நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும்னா அவருக்கு என்னப்பா இது, நான் பாட்டு எவ்வளவு ஜாலியா எப்படி இருக்க வேண்டியவன், நான் சினிமால ஆடிட்டு பாடிட்டு இருக்க வேண்டியவன், அது மாதிரிதான். இன்னொன்னு ஒரு 24 மணி நேரம் ஷூட் வச்சாலும் இவரெல்லாம் நல்லா ஒரு ஜோசா ஒர்க் பண்ணுவார். 48 மணி ஷூட் வச்சா கூட ஜோசா ஒர்க் பண்ணுவாரு. ஏன்னா அவர் அந்த துறையில நல்லா ஒரு தடம் பதிச்சிட்டாரு. இந்த துறை என்பது அவருக்கு பெருசா வேற வழியெல்லாம் வந்தாரு. சரி, மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்க, மக்கள் ஏன் ஜெயிக்க வச்சாங்கன்னு தெரியல, இவரே ஜெயிச்சாதான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பெரிய அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா அவர் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு, கோயம்புத்தூர் மாணவனுக்கு வந்து நடந்தது என்ன தெரியுமாங்கிறத அவர் சொல்லிருப்பாரு. அது பொய்யோ உண்மையோ, அது வந்து போலீஸ் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து படிக்கிற ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அதுல உண்மை என்ன பொய் என்னங்கிறத ஆராய்ந்து பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் மேடையும் எடப்பாடி பழனிசாமி இதே குற்றச்சாட்டு தான் வச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட இவங்க அதுதான் செய்வாங்க. ஆனா உண்மை என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இவங்க வந்து போதைப் பொருள் ஒழிப்புடன் நாங்க பெருசா நாங்க வந்து முனைப்பு காட்டுறோம், போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க போகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தரவுகள் வந்து இவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு. நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்க எங்களோட ஆட்சி காலத்தில் நீங்க வந்து EBCID ஒரு துறையை உருவாக்கணும். நீங்க போதைப் பொருளை நார்கோட்டிக்ஸ் துறையை ஒன்னா சேர்த்து EBCID. அந்த EBCID தலைவர் யார் தெரியுமா? இன்னைக்கு நீங்க கமிஷனர் பண்ற அமல்ராஜ். இந்த அமல்ராஜ் கேளுங்க, எத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, எவ்வளவு விழிப்புணர்வு நடந்திருக்கு, அவர்கிட்ட கேட்க வேண்டிய யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல சொல்லி சொன்னார். இதற்கு பதில் பேசுறவங்கள்ட்ட ஒண்ணு இல்ல.
பதில் பேசும்போது சம்பந்தம் இல்லாம ஏதாவது கிளப்பி விடுறாங்க. இதில் நியாயமாக முதல் பார்க்கிற விஜய் அவர்கள் தான் பேச வேண்டும். ஆமா, 23 இருந்து 26 நடந்துச்சு, நடந்த பிறகும் இந்த சம்பவம் நடந்திருக்கு, நீங்க அதை சரியா கட்டுப்படுத்தல, அப்ப நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த கொலைகள் நடக்காம தடுப்பதற்கு நாங்க அட்லீஸ்ட் இனிமேல் என்ன பண்ண போறோம். கோவையில ஒரு கொலை, திருவொற்றியூர் ஒரு கொலை அப்படின்னு இந்த கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னா எல்லாவற்றிலும் போதை இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த போதையை ஒழிப்பதற்கு, இந்த போதை கட்டுப்படுத்துவதற்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம். அந்த அமுதனுக்கு எப்படி, அமுதன் அவர்கள் கொலை பண்ணவங்க எங்க சரக்கு கிடைச்சது, இல்ல இந்த மாணவருக்கு வந்து இந்த வந்தவங்க எல்லாம் எங்க இருந்து வாங்கினாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் விஜய் அவர்கள் ஒரு உள்துறை அமைச்சராக சொல்லிருக்க வேண்டும். அவர் சொல்லல. அவர் என்னன்னா யாரோ போலீஸ் எழுதி கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல பாருங்களேன், காவல்துறை வந்து இப்ப எப்படி யாரு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, காவல்துறை ஆக்சுவலா விஜயோட ரிப்போர்ட் பண்ணி இதை கொடுப்பாங்க. சார் இதான் சார் இன்ஃபர்மேஷன், இதை நீங்க கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், சம்பந்தமே இல்லாம டிஜிபியோ இல்ல கமிஷனரோ ராஜ்மோகன் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சார் இன்னைக்கு நீங்க என்ன கண்டென்ட் தான் சார் பேசணும். இது என்ன விதமான ஆட்சி இது? நீங்க ரகசிய காப்பு பிரமாணம்னா என்ன, இது என்னன்னே எனக்கு புரியல. எல்லாவற்றிலும் நீங்க வந்து யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல அவங்க வந்து எல்லாவற்றையும் ராஜ்மோகன் செய்வார், ஆதவ அர்ஜுனா செய்வார், சீட்டர் நிமகுமார் செய்வார், மற்றெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கறத சட்டமன்றமாக இருக்கிறது. இவர் ஆதவும் ஒரு மாதிரி உதயநிதி மேல உள்ள ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் எதையாவது காட்டணும்னோ இல்லது தன்னை ஸ்கோர் பண்ணிக்கணும்னோ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லணும், எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லணும்னு உதய சீன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரா? அது எப்படி தெரியும்? உதய எப்ப பாரு ஏன் என்னையவே பதில் சொல்றீங்க அப்படின்ட்டே கேட்டாரு. நீங்க எதுவும் அதை நோட் பண்ணீங்களா? இல்ல பாத்துதாங்க இருக்கு. அவர்தான் சொல்றேன், அது வந்து உதய அகேன்ஸ்ட் விஜய்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை உதய அகேன்ஸ்ட் ஆதவன்னு ஒரு பண்ண விரும்புறாருங்கிறது தெரியல. நீங்க நடுவுல வந்து ஆதவ அர்ஜுனா சம்மந்தத்தோட பேசுற, சம்மந்தம் எல்லாம் பேசுறதுன்னு தெரியல. பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் சவுத்ல இருந்து போகணும்னு சொல்லி பேசினார். நம்ம நார்த்ல இருந்து நிறைய பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, பிரதம மந்திரிகள் ஏன் நம் தெற்குல இருந்து செல்லக்கூடாது அப்படின்ட்டு. அது ஆக்சுவலா எனக்கு பெரிய டிபேட் ஆச்சு. நேஷனல் சேனல்ஸ் வழக்கம் போல என்ன பண்றாங்க, நார்த் சவுத் டிவைட் பண்ண விரும்புறீங்களா, அப்ப தெற்குல இருந்து வந்த பிரதமர் சூப்பரா இருக்கு, நார்த் இந்தியாவில் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி நான் சொன்னேன். ஆங்கிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதவர்கள் சொன்ன ஆங்கிள், நான் எப்படி முதல்வராக விஜய் ஆனாரோ அதே மாதிரி விஜய் பிரதமர் ஆக்குறதுக்கான வேலைகளை நம்ம பண்ணணும்னு ஆதவர்ஜனா விரும்புறாரு. சோ அங்க பிரதமர் ஆக்கணும்னா இங்க யார் சிஎம் ஆவாங்க? ஆதவர்ஜனாக்கு அந்த ஆசை இருக்கிறது. இந்த பிசிக்கள் இருக்கும்போது சரி, திமுக இருக்கும்போது சரி, நம்மளால சிஎம் ஆயிடணும், நம்ம என்னைக்காவது சிஎம் ஆயிடணும்னு ஆதவர்ஜனா விரும்புறாரு. அப்ப அதுக்கு ஸ்கெட்ச் போடணும்னா இன்னைக்கு வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறார். இப்ப ஏற்கனவே எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவர் ஆக்டிங் சிஎம், ஒரு சிஎம் ஆக்டிங், இப்படிதான் இருக்கு. ஆக்டிங் சிஎம்மா இருக்க நம்ம முழு நேரம் சிஎம் ஆகிறதுக்கு என்ன வேலைகள் பண்ணணும், அப்ப 2 நாள்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இன்னைக்கு ஃபைட் எப்படி இருக்கு, அது வந்து ஆக்சுவலி விஜய் அகேன்ஸ்ட் ஸ்டாலின் இருந்திருக்கணும். ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள வரல. அப்ப விஜய் அகேன்ஸ்ட் உதயன்னு மாறிடுச்சு. அந்த நரேட்டிவ் மீடியாவுக்கும் கரெக்டா இருக்கு, கட்சிகளுக்கும் கரெக்டா இருக்கு, ஒரு இருதுரு அரசியலுக்கு கரெக்டான பாயிண்டா இருக்கு. ஆனால் ஆதவ அர்ஜுனா விரும்பவில்லை. எனக்கு வந்து ஆதவ அகேன்ஸ்ட் உதயன்னு மாறணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்கெட்ச் பண்றாரு. இந்த ஸ்கெட்ச் போடுறபடி இதை மாத்துறதுன்னா நம்ம என்ன பண்ணணும், எதிர சிலர் சேர்ந்துகிட்டே இருக்கணும். சேர்ந்ததன் மூலியமாக பாருப்பா, விஜய் அவர்கள் கூட சொல்லாத பதிலையும் கேட்காத கேள்வியும் ஆதவ் கேட்கிறார் பாருப்பா அப்படின்னு. ஆனா இவர் மறக்கின்ற விஷயங்கள் என்ன தெரியும், என்ன தெரியுமா, இல்ல எல்லோருக்குமே இந்த வாக்குகள் மறுபடியும் இது ஆதவ அர்ஜுனா கிடைத்த வாக்குகளா இல்லை, விஜய்ங்கிற ஒருத்தருக்கு, விஜய்ங்கிற சினிமான்னு சொல்றோம், விஜய்ங்கிற சினிமா நடிகருக்கு கிடைத்த வாக்குகள் தான் இதெல்லாம். விஜய் இல்லாம நம்ம ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மக்கள் அவங்களை டெபாசிட் கூட வாங்க விட மாட்டாங்க. சொல்லப்பட இந்த பெர்ஃபார்மன்ஸை திரும்ப மதிப்பிடும் பொழுது எந்த அளவுல கட்சிகள் ஜெயிக்கும், எந்த அளவுக்கு எம்எல்ஏக்களை மறுபடியும் உருவாங்க கேள்வி கேட்டுக்காக டைம் இருக்கு. பட் இதை அவர் ஒரு நரேட்டிவ் உருவாக்க விரும்புறாருல, இந்த நரேட்டிவ் என்னதான் உருவாக்கினாலும் அது சக்சஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் விஜய் பண்றதுதான் நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் நார்த்ல இறக்கி விட்டுருக்காங்க. தளபதி விஜய் வாட் இஸ் ஹி டூயிங், யூ நோ, he is the man, he is the miracle அப்படி சொல்லி என்னென்னமோ சமஸ்தலம் நிறைய வீடியோ சொல்லி, யாரா நீங்க எல்லாம், உங்களுக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஜய் செஞ்சது எங்களுக்கே தெரியல, உங்களுக்கு எப்படா தெரிஞ்சது? தெரியுதுங்கிற இன்னொன்னு ஒண்ணு இல்ல, இந்த பேசுற இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இவங்க விஜய் சொல்வதன் மூலியமாக விஜய் வந்து ஒரு மாதிரி ஹிந்துக்களை காக்க வந்த ஒரு பெரிய மோடி மாதிரி அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறதுக்கான வேலைகள் பண்றாங்க. ஆதவர்கள் அந்த நரேட்டிவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த நரேட்டிவ் உருவாக்குறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டே இருக்காரு. சார், இந்த கவர்மெண்டோட எல்லண்டோ இஷ்யூவை பத்தி பேசணும். இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸாவே இந்த மெயினா இந்த கஞ்சா ரிலேட்டடா ஒரு நார்மல் பர்சனை கும்பல் கொலை பண்றது அப்படிங்கிறது வந்து அதிகரிச்ச மாதிரி தெரியுது. தொடர்ந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ் மட்டும் இல்ல, அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுல இருந்தே தொடர்ந்து கொலைகள் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல இருந்ததை விட அதிகமா தெரியுது. உண்மையில அந்த அளவுக்கு எல்லண்டோ சீரழிஞ்ச நிலையில இருக்குதா, எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, நீங்க போதைப் பொருள் தடுப்புக்கு நாங்க வந்து ஸ்பெஷலா சில வேலைகள் பண்றோம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வேலைகள் நடக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. நீங்க என்னன்னா, நீங்க இந்த சோர்ஸ் எல்லாம் தடுப்பதற்கான வேலைகளை பார்க்கணும். இது வந்து மாநில அரசாங்கம் மட்டும் நடத்தினா முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. மத்திய அரசாங்கத்தோட இன்னொன்னு நிறைய வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல போதை வந்துருச்சு. நீங்க வந்து எக்கச்சக்க ஃபார்ம்ஸ்ல இருக்கு, ஊசியா இருக்கு, மாத்திரையா இருக்கு, கஞ்சாவா இருக்கு, மெத்து இருக்கு, என்னென்னமோ வகைகள்ல இருக்கு.
இதோட இது வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கலாம், இல்ல பொருளாதாரத்தில் முன்னேறலா இருக்கலாம். எல்லாரும் வாங்கக்கூடிய, எல்லாரும் பழகி கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காலேஜ் போறவங்க, காலேஜே போகாதவன், பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவன், குடிசையில இருக்கிறவன், கோபுரத்துல இருக்கிறவன் எல்லாருமே வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு. அப்ப இதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக வேலைகள் செய்யணும். அந்த போதை தடுப்புக்காக இவர்கள் எவ்வளவு தூரம் தீவிரமா வேலை செய்யறாங்க. ஒண்ணுல தமிழ்நாட்சி காலத்தில் கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 3 தான் நடத்துனாங்க. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்டேன், கஞ்சா வேட்டை 1ல ஒழுங்கா சக்சஸ், கஞ்சா வேட்டை 2 நடத்துறீங்க? சிக்கல் எங்க தெரியுமா எழுது? ஒருத்தர் நீங்க கைது பண்றீங்க, கைது பண்ண நீங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட். அவனை வந்து இந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு போலீஸ் செய்வாங்களாங்கிறது தெரியல. அவனுக்கு ஆக்சுவலா ஒரு 10 வருஷம் தண்டனை கொடுக்கணும். அது அந்த இடத்துல கேஸ் போகுமாங்கிறது தெரியல. நான் ஒரு 30 நாள் ஜெயில வச்சிருக்கேன், அப்புறம் பெயில் வாங்கிட்டு ஓடணும். இதுதான் கோர்ட் பார்க்குது. கோர்ட் இப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. எப்படி சார்ஜ்ல போட போறதுல போலீஸ். உண்மையில் விஜய் கவர்மெண்ட் வந்து இந்த கஞ்சா பிரச்சனையை தடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இது வரைக்கும் யாராரு மேலாம் குற்றம் பதியப்பட்டிருக்கிறதோ அந்த குற்றவாளிகள் மேலாம் நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க, கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுங்க. கோர்ட்ல நல்ல லாயர்ஸ் வச்சு, நான் மறுபடியும் சொல்ல, டிவிக்கு லாயர்ஸ் இல்ல, வேற ஊர்ல ஆளை கூட்டிட்டு வாங்க. டிவிக்கு லாயர்ஸ் இல்லாம இல்ல பரவாயில்ல, டிஎம்கே கூட கடன் வாங்கி, ஏடி கூட கடன் வாங்கிக்கங்க. அந்த லாயர்ஸ் வச்சு வாதாடி, அரசுக்காக வாதாடி இவங்களெல்லாம் எப்படி சிறைக்கு தள்ள முடியுங்கிறத பாருங்க. 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுங்க, 5 வருஷம் தண்டனை வாங்கி கொடுங்க. அதுல யாரும் அதே நேரத்தில் அப்பாவிகள் யாரும் மாட்டாம நிரபராதியில விட்டுருங்க. இந்த வேலையை நீங்க பண்ணாத வரைக்கும். ஏன்னா நான் நிறைய ஏரியால பழகிருக்கேன். சென்னையில எல்லாம் ஒரு காலத்துல யூசரா இருந்தவன், அதாவது கஞ்சா பட்டுல போய் வாங்கிட்டு கஞ்சாவை அடிச்சுட்டு 10 கிராம் வாங்குறவங்க 15 கிராம் வாங்குறவங்க இன்னைக்கு எல்லாரும் வியாபாரியா மாறி நிக்கிறான். நல்ல தொழிலா இருக்கு. 15 கிராம் வாங்குற இடத்துல 1 கிலோ வாங்கி வச்சு நம்ம சப்ளை பண்ணலாங்கிற இடத்துக்கு மாறி இருக்கான். இந்த 1 கிலோ வித்துட்டு இருந்தா நீங்க 10 கிலோ விற்கலாமான்னு அவன் வந்து பெரிய வியாபாரி மாறிட்டு இருக்கான். அப்ப இவங்க எல்லாருக்கும் வந்து இது வியாபாரமா மாறிடுச்சு. இந்த சமூகத்துல வந்து நிறைய புழங்குது. மெடிக்கல் ஷாப்ஸ்ல இந்த ஊசியை விற்கிறாங்க, மெடிக்கல் ஷாப்ஸ்ல இந்த போதை தர ஊசியை விற்கிறாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல பயன்படுத்தப்படுகிற அந்த மருந்து, அந்த ஊசியை வெளியே எடுத்து விற்கக்கூடிய கும்பல் இருக்கிறது. ஆந்திரால இருந்து வர்ற பசங்க, கல்லூரியில படிக்கிற பசங்க, அவனுக்கு சின்ன சின்ன பாக்கெட் பையனா அந்த ஆந்திரா ஒரிசா பார்டர்ல தான் இது நிறைய அது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையில மத்திய அரசு நடத்த ஒரே நாள் அடிச்சு காலி பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டேங்கிறது தெரியல. ஏன்னா மத்திய அரசு துணை இல்லாம இதை பண்ணவே முடியாது. மாநில சங்கம் மத்திய அரசு சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்கு. அது ஏஓபி பார்டர் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சின்ன சின்ன பாக்கெட்ஸை எடுத்துட்டு வந்து ஆந்திரா பசங்க எல்லாம், நான் ஒட்டுமொத்த ஆந்திரா பசங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அது சில ஆந்திரா பசங்க அதை வாங்கிட்டு வந்து காலேஜஸ்ல நீங்க வந்து அந்த ஈசிஆர் காலேஜ்ல விற்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கு. அப்ப நீங்க மல்டிபிள் அட்டாக்ஸ் இதை பண்ணாம நீங்க இந்த போதையை ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது. அதுக்கு நிறைய வேலைகள் பண்ணணும். காவல்துறை கருப்பாடுகளை ஒழிக்கணும். இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் செய்யக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரான திரு விஜய் அவர்கள் இதற்கு எவ்வளவு தூரம் கூடுதலாக அக்கறை கொடுக்கிறார். சொல்லாரு எஸ்பி மாநாடு போட்டிருக்கேன், டிஎஸ்டி மாநாடு போட்டோம், ஐஎஸ் ஐபிஎஸ் மாநாடு போட்டோம், இதெல்லாம் போட்டீங்க. ஓகே, டெய்லி டேட்டாவும் ஸ்டேட்டஸா எனக்கு இது பண்ணிருக்கோம், இது பண்ணல, இதை ஒழிச்சிருக்கோம், இதை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தீவிரமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லைன்னா இது பெருகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது போதையை போட்டா, கஞ்சாவை போட்டாலே எவ்வளவு கொடூரமா மாறிட்டு இருக்காங்க இந்த பசங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அவங்களோட வாழ்க்கையின் தொலைச்சி, குடும்பத்தோட வாழ்க்கையின் தொலைச்சி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. அரசாங்கம் தீவிரமான செயல்பாடுகளை காட்ட வேண்டிய நேரம் இது. இந்த சட்டவிரோத கும்பல் ஏதோ ஒரு வகையில இந்த கவர்மெண்ட்டை வந்து ஒரு வீக் கவர்மெண்டா பாக்காங்களா, நம்ம இங்க கொஞ்சம் ஆட்டம் காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு உளவியல் கிரியேட் ஆக ஆரம்பிக்குதா? அதாங்க, நீங்க நடவடிக்கை ஸ்ட்ராங்கா இல்லாட்டி அப்படிதானே நினைப்பாங்க. நீங்க வந்து போதைப் பொருளை ஒழிப்பதற்கு இத்தனை பேரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். பழைய குற்றவாளிகள் எல்லாத்தையும் கைது பண்ணிருக்கோம், கைது பண்ணி இதை எடுத்திருக்கோம். போதைப் பொருள் எங்கிருந்து வருது நான் சொல்ல சோர்ஸ் சொல்லும் பொழுது நீங்க எந்த இடத்துல இருந்து உருவாகுது, ஆந்திரால இருந்து அதெல்லாம் கூட இல்ல. நான் சொல்றது இந்த உள்ள சர்க்கிள்கள் நடக்குது இல்ல, ஒரு சின்ன சின்ன வியாபாரிகள் சேர்ந்து இன்னும் சில வியாபாரிகளை உருவாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த இடைத்தரகர்கள் அவங்கள தூக்குற அளவுக்காக வேலை பார்த்திருக்காங்கன்னா வேலை பார்க்கலாம். இந்த இடைத்தரகர்களை தூக்கி நீங்க எனக்கு சில ஏரியாக்கள்ல நான் ஏரியா சொல்ல, நீங்க வந்து கைது பண்ணி இந்த பசங்க எங்கெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களை தடுக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அது காவல்துறை இடத்துல நிச்சயமா பண்ணலாம். ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு பண்ணலாம். பண்ணல அப்ப என்ன நடப்பா, அப்பா ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா, விஜய் கவர்மெண்ட் நம்மள கைது பண்ண மாட்டாங்க, அப்ப நம்ம வியாபாரத்தை கண்டினியூ பண்ணாம கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க பொருள் பாக்கெட் போட்டு விற்காம பாக்கெட் போட்டு விற்கலாம். எந்தெந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பயனாளர்களுக்கும் தெரியுது, விற்கிறவனுக்கும் தெரியுது. வெவ்வேறு ஃபார்ம்ஸ்ல வித்துட்டே தான் இருக்கான், வாங்கி யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கான். கல்லூரிகள் நடக்குது, எல்லா இடம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ நீங்க தீவிரமான ஒரு வேட்டையாடணும். அந்த வேட்டையை வந்து சும்மா பேருக்கு இல்லாம அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போனோம். சில பேர் பெரிய வியாபாரிகளா இருந்தவங்கள சொத்துக்களை முடக்கணும், அவனோட சொத்துக்களை காலி பண்ணோம். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவன் பயப்படுவான், தொழில் விட்டு வெளியேறுவான். நீங்க கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்காம ஒரு 10 நாள் 15 நாள் சிறையில் வச்சீங்கன்னா அவன் சின்ன வியாபாரி இருந்தவன் என்ன பண்றான், அப்ப நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம், ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டோம், நீங்க 10 தடவை ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை இல்ல, நல்ல ஒரு லாயரை பிடிச்சி வச்சுக்கோ. அதுக்கு லாயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்ல லாயர்ஸ் நிறைய பேர் வேலையே இல்லாம இருக்கிறாங்க. இன்னும் ஒரு லாயர்ஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டு, சார் அப்பப்ப நான் உள்ள போறேன், பெயில் போட்டு எனக்கு வெளியே எடுத்து கொடுத்துருங்க, நான் என்ன ஃபீஸோ நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ நீங்க கைது பண்ணி இவங்களெல்லாம் நிறைய பேர் கைது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, ஒரு பயங்கர வேட்டையாட வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் இதுக்கு ஒரு குறையும்.
அது வரைக்கும் ஒரு தைரியமாக சுத்திட்டு இருப்பாங்க. அது ஒரு வீக்கான கவர்மெண்ட், வீக்கான போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. சார், இது சுதந்திர தினத்துல வந்து த்ரிஷா அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து பெரிய சர்ச்சையாச்சு. தேவைக தொண்டர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸே கடுப்பாகி நோ டு த்ரிஷா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கை நேற்று ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இஷ்யூ ஆயிருக்கு. உண்மையில த்ரிஷாவை அப்படி ஒரு பொது வெளியில இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு இந்த இப்போ சீரியஸான இஷ்யூஸ் நடக்கும்போது ஒரு டேக் டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்களா, இல்ல மக்கள் என்ன நினைச்சா என்ன, நான் பண்றதுதான் பண்ணுவேன், எனக்கு புரோட்டோகாலும் கிடையாது, எதுவுமே கிடையாது, என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியா எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, நீங்க கேட்டீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஹேஷ்டேக் வந்து நோட்டு த்ரிஷாவா, நோட்டு விஜய் தானே போடணும். ஏங்க விஜய் நினைக்காம இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், நான் என்னைக்கு சொல்றேன், விஜய் வந்து இன்வைட் கொடுக்கல. விஜய் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல யாரை உட்கார வைக்கணுங்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு. நீங்க யார் கெஸ்ட் இன்வைட்டுக்கு ஒரு டீம் இருக்கு. இந்த டீம்னா நான் சொல்றது ஏதோ சாதாரண கான்ஸ்டிடியூட்டிவ் ஃபோர்ஸ் இல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் டீம் இது. ஏன்னா ஒரு சிஎம் ஃபங்க்ஷன்ல சிஎம் பக்கத்துல இருந்து பார்க்க போறாங்க, ஒரு கொடியேற்ற பக்கத்துல பார்க்க போறாங்கன்னா கெஸ்ட் இன்வைட்டுக்கு ஒரு டீம் இருக்கு. இப்ப நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்ட நீங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லிடுறாங்க சார், ஃபேமிலி அப்பா வருவாரு, எஸ்ஐ சார் வருவாரு, அம்மா சோபா அம்மா வருவாங்க, அவங்களோட சில ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது ஓகே. சரி சார், லிஸ்ட் எல்லாம் போட்டோம், அதோட சேர்த்து த்ரிஷா பேரை எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ போய் அம்மா சிஎம் உங்களை வர சொல்லிருக்காருமா, அம்மாவோ சின்னம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு தெரியல, அம்மா நீங்க வந்துருங்கம்மா, நீங்க வந்து முதல்ல ஒரு உட்காரணும்னு சிஎம் ஆசைப்படுறாருமா. இது நான் சும்மா இதா சொல்லல. இப்படி நீங்க விஜய் அவர்கள் சொல்லாமல் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. விஜய் அவர்கள் சொல்லலைங்க, திடீர்னு த்ரிஷா கிராஸ் பண்ணி வர்றாங்க, போலீஸ் சாரி மேடம் இன்வைட் இல்ல மேடம், வேணா அந்த சேர்ல உட்காந்து நீங்க வேடிக்கை பார்க்க அப்படித்தானே சொல்லி சொல்லுவாங்க. மேடம் வாங்க மேடம், நீங்க ரத்தன கம்பளம் விரிக்கிற மாதிரி விரிச்சு கூட்டிட்டு வந்து புஷி ஆனந்த் வந்து எஸ்ஏசிக்கு கூட வணக்கம் வைக்கல, த்ரிஷாக்கு வணக்கம் வச்சுட்டு போனாரு. அவர் தெரியும்ல அடுத்து யார் தியாக தலைவிங்கிறது தெரியும்ல அவருக்கு. அப்ப அந்த வேலையை கரெக்டா பார்க்கணுமா இல்லையா? அப்போ நீங்க விஜய் அவர்கள் சொல்லாமல் இது நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? சாத்தியம் இல்ல. முதல்ல கொடி ஏத்துறாரு, நான் போய் பார்க்கணும், அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இது எவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சிருக்கணும். ஆனா மறுபடியும் சொல்றேன், விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு உண்மையிலேயே விஜய் அவர்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க செய்ய வேணா. முதல்லையும் வந்து டைவர்ஸ் கேஸ் வரும் பொழுதும் சங்கீதா அவர்களை போட்டு அடிச்சானுங்க. அப்பயும் வந்து த்ரிஷா அவர்கள் பிறந்த நாள் ட்வீட் போட்டா த்ரிஷா போட்டு அடிக்கிறாங்க. அவங்க கப்பல்ல அவர் போனாருன்னா கப்பல் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்களா? நீங்க ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காமிச்சிட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நடக்கும் பொழுது விஜய் அவர்கள் என் பிறந்த நாளை கொண்டாடாதீர்கள் சொல்லி சொன்னாரு. ஆனால் அதே அன்று கப்பல்ல இவரும் த்ரிஷாவும் இருந்த போட்டோ த்ரிஷா ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமானு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்ன எப்படி பேசுவாங்க நமக்கு தெரியும். அன்னைக்கு த்ரிஷாவுக்கு கெட்ட பேரெல்லாம் உருவாக்கி கெட்ட வார்த்தைகளை போட்டு அப்படிதான் போட்டு அடிச்சாங்களே தவிர விஜய் காப்பாற்ற வேலைகளை பார்த்துட்டே இருக்கிறாங்க இவங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, அண்ணா தயவு செய்து நிப்பாட்டுனா அப்படி ஒரு ஹேஷ்டேக் போடுங்க, அண்ணா த்ரிஷாவை விட்டுருனா இப்படி ஹேஷ்டேக் போடுங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று. அதை விட்டுட்டு அவங்க ஏதோ விருப்பப்பட்டிருக்கலாம், ஆனா அவங்க ஏதோ வலுக்கட்டாயமா வந்த மாதிரியும் விஜய் வேணாம் ஐயோ மொத்தையில பார்க்க விரும்பல, நீ ஏமா இங்கெல்லாம் வரன்னு சொல்ற மாதிரி. அப்ப அது நல்ல நாடகம் ஆடுறாங்க அவங்க ரெண்டு பேரும். இந்த நாடகத்துல நீங்க ஒருத்தரை மட்டும் குற்றவாளியாக்கிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தரை காப்பாத்தி விடுற வேலைகளை பாக்குறீங்க. அந்த வேலைகளை நீங்க நிப்பாட்டி உங்க அண்ணனை சேர்ந்து அடிச்சீங்கன்னா அவர் வந்து மேபி யோசிக்கலாம், நடக்கும். இன்னொன்னு அவர் சொல்ல ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குங்க. இப்போ சங்கீதா அவர்கள் வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. வழக்கு வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் சரி ஓகே, இனிமேல் வந்து லீகல் இதுக்கு செப்பரேஷன் இருக்காது, லீகல் செப்பரேஷன் இல்லாம நீங்க வந்து இவங்க வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. ஆனா அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு மெசேஜ் சொல்றேன், நீ வழக்கு வாபஸ் வாங்கினா வாங்கிக்க, எனக்கு அதை பத்தி என்ன, மக்கள் பத்தி, தொண்டர்கள் பத்தி, கட்சி பத்தி, தமிழ்நாடு அரசு பத்தி எது குறித்தும் எனக்கு கவலையோ அக்கறையோ இல்ல. நான் செய்யறதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இன்னொன்னு, நான் உதயநிதி அவர்கள் அரசுல நம்ம பார்த்தோம், நான் அதுல வந்து உதயநிதி அவர்களை நிறைய கண்டிச்சோ எல்லாமே பண்ணோம். நான் அந்த நிகழ்வு இந்த நிகழ்வு எல்லாமே த்ரிஷா அவர்கள் டிவி கேக்குள்ள வரதுல சாஃப்ட் லான்ச்சா தான் நான் பார்த்தேன். த்ரிஷா அவர்களை நான் வந்து சில பேர் துணை முதலமைச்சர் அபியுதமான அண்ணி வந்து துணை முதலமைச்சர் ஆக போறாங்க அந்த அளவுக்கு நான் போகல. பட் ஆனா ஒரு சாஃப்ட் லான்ச் நடந்துகிட்டே இருக்கு. அது ரொம்ப திட்டம். த்ரிஷாவை விமர்சிச்ச ஒரு முக்கியமான விர்ச்சுவல் வாரியர்ஸ் பெரிய ஐடிஸ் எல்லாருமே இப்ப த்ரிஷா வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுல என்ன தப்பு, அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க, எல்லாரும் அண்ணனை விமர்சிக்கும் போது அவங்க வந்து ஆறுதலா இருக்காங்கன்னு மெல்லமா அதான் நீங்க சொன்ன அந்த சாஃப்ட் லான்ச்சுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்களோ அந்த மாதிரியான ரூட்ல தான் த்ரிஷா அவரோட ரூட் இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் பாக்குறாங்க. உங்களுக்குமே அப்படியான வியூ தான் இருக்குதா? அதுல என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா சரி கடுமையாக உழைத்தார்கள், மக்களுக்காக உண்மையிலே உழைச்சாங்க. உழைத்த பிறகு மக்கள் அங்கீகரிச்சாங்க, நம்ம பார்த்தோம், மக்கள் அங்கீகரிச்சாங்க. அதற்கு பிறகு முதல்வரானார். இந்த சண்டையெல்லாம் ஜெயஜா சண்டையெல்லாம் நடந்துச்சு, அதற்கு பிறகு நடந்ததுங்க பார்த்தோம். ஆனால் இந்த விஷயத்துல விஜயும் உழைக்க தயாராக இல்லை, த்ரிஷா அவர்கள் உழைப்பார்களா நமக்கு தெரியாது. ஆனா
மக்களுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு எவ்வளவு அதை எப்படி வந்து கீழ்மைப்படுத்த முடியுமோ அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்க்க முடியுது. சாஃப்ட் லான்ச் தான். நிச்சயமாக தாவேக்கவிற்குள் த்ரிஷா வருவார். நம்மளோட தலையெழுத்து அப்படித்தான் இருந்தால் த்ரிஷா அவர்களும் முதலமைச்சர் ஆவார். தமிழ்நாட்டோட தலையெழுத்து இப்படிதான் உங்களுக்கு த்ரிஷா முதலமைச்சர் ஆவார்னு தலையெழுத்து எழுதி இருந்துச்சுன்னா அதுவும் நடக்கும். யாரும் ஒண்ணு சொல்லிட முடியாது. அதுக்கான காட்சிகளும் அரங்கேறாலும் அரங்கேறும். மக்கள் இதே மாதிரி விஜய கண்மூடித்தனமா நம்பினா நம்ம மாண்புமிகு த்ரிஷா அவர்களையும் கூப்பிடக்கூடிய சூழல் வரதான் செய்யுங்கிறது கண்டிப்பா வருங்க. நான் சொல்ல நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். இப்ப நீங்க வந்து நாங்க கட்சிக்குள்ள ஒரு கட்சிக்குள்ள வர்றாங்க, ஒரு ஐடி கார்டு எடுத்து போற டிவிக்கோட மெம்பர்ஷிப் கார்டு எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தப்புன்னு கேட்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் சேர்றாங்க, அதுல இவங்களும் சேர்றாங்க, என்ன தப்பு அப்படிம்பாங்க. சரிப்பா, ஓகே. எத்தனையோ தொண்டர்களுக்கு தலைவர் பொறுப்பு கொடுக்குறாரு, அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தா என்ன தப்பும்பாங்க. சரிப்பா, அதையும் விட்டு ஏன்னா பொறுப்படுத்த பிறகு அவங்களுக்கு தப்பு அப்படிம்பாங்க. சரி, அதையும் விட்டு அதுக்கு அமைச்சர்கள் என்ன தப்பும்பாங்க. எல்லாமே நடக்கும். எல்லாவற்றுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு இங்க ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் வந்து சாஃப்ட் லான்ச் பண்ணி எத்தனை உள்ள கொடுக்குது. ஏன்னா இப்போ நீ குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்க முடியாது. குடும்பத்துல சேர்த்துக்க முடியாது என்ன, நான் சட்டமன்றத்துக்குள்ள சேர்த்துக்கிறேன், நான் அமைச்சரோட சேர்த்துக்கிறேன், அவ்வளவுதானே, சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஏன்னா விஜய் போய் வாக்கு சேகரிச்சானா ஒரு வாக்களிக்கவும் தயாரா இருப்பாங்க. நீங்க ஸ்ரீரங்கத்திலே கூட ரமேஷ் அவரோட ராஜினாமா பண்ணிட்டு, தம்பி இது ஓரமா ஒதுக்குப்பா, நீ வந்து அவங்க அண்ணி நிக்கிறதா, சரி சரிதான் சொல்லி அவங்க சொல்ல முடியும். எங்கேயாவது நிக்க வச்சுக்க வேண்டியதான். அந்த வேலைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. தமிழ்நாடு தலைவிதி அப்படி கூட இருக்கலாம். சார், இப்போ லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது உதயநிதியை வந்து இன்னொரு நடிகை கூட கம்பேர் பண்ணி ஒரு சம்பந்தமே இல்லாம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எல்லாம் வதந்தி பரப்புனாங்க. 2 பேர் இவருக்கு சைட்ல மறக்க அந்த ஹீரோயின் தரப்புல என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாச்சு. எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயத்த அவ்வளவு பெரிய ரியல் இஷ்யூ ரேஞ்சுக்கு இது பண்ணாங்க. இப்போ விஜய் வந்து ஓப்பனா பண்றாரு. விஜய் ஒரு ப்ரிவிலேஜ் ஸ்டேட்டஸ்ல வச்சு அவர் எது பண்ணாலும் அவரை விமர்சிக்க கூடாதுங்கிற ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறாங்களா? இப்ப விஜய் பண்ண இதே விஷயத்த உதயநிதியோ இல்ல வருங்காலங்கள்ல யாரோ பண்ணுனா இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குமா? இல்லைங்க, இதுல காப்பாத்தி விட்டுறதுல ஒரு நுண் அரசியலை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பாக்குறாங்க. த்ரிஷா செய்த காரியத்தை பாருங்க, த்ரிஷாவுக்கு அந்த முக்கியமான கால், அவர் கியூட்டான மொமெண்ட், இப்படிலாம் போட்டு 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 மக்களை பழக்கப்படுத்துறாங்க. இப்ப விஜய் வந்து மக்களை பழக்கப்படுத்துறதுக்கான ஒரு லான்ச் பேட் அறிவிக்கிறாருன்னா அது ஒண்ணு தப்பு இல்ல. நீங்க பதவி ஏற்கும் பொழுது புதிய தலைமுறை சேனல் என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் த்ரிஷா. எதுக்கு நீ காட்டுற? நான் உண்மையில நான் சொல்றேன், நீங்க வந்து ரொம்ப நியாயமெல்லாம் பேசுறாரு ஒருத்தர், அந்த தலைவர்கள் இருக்கு, ரொம்ப நியாயம் பேசுறாரு. இந்த மாதிரி நியாயவாதியே கிடையாது, நான் ரொம்ப காந்தியவாதிங்கிறார். நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா எனக்கு தோணுச்சு. இந்த வேலைக்கு பேர் என்ன? இப்படி நீங்க காமிச்சு ஒவ்வொரு சேனல்லையும் த்ரிஷா அவர்கள் வருவது இல்லையா, அப்பா அம்மா வந்திருக்காங்க, அப்பா அம்மா ஓரமா ஃப்ரேம்ல கட் பண்ணு, மெயின் ஃப்ரேம்ல த்ரிஷா மட்டும் தான் இருக்கு, இந்த பக்கம் விஜய் இருக்கணும், இந்த பக்கம் த்ரிஷா இருக்கணும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, சுதந்திர தினத்துல விஜய் என்ன பேசினார், விஜய் என்ன புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார், அவர் பேசுறது சரியா தவறா, அவர் வந்து என்ன விட்டுட்டு போயிடாதீங்கம்மான்னு சொல்லி சொல்றாரு, அப்ப என்ன ஓட்டு கேட்கிறாரு அங்கேயும், அப்படிலாம் டிபேட் பண்றதை விட்டுட்டு மேபி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொஞ்சம் வழியே இல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதெல்லாம் பச்சையா பேச முடியாதுனால அவங்க கொஞ்சம் கண்ணியத்தோட பேசுறாங்க. பட் அதை தாண்டி சோசியல் மீடியா, யூடியூப்ஸ் எல்லாத்துலயும் எது வந்துச்சு, விஜய் என்ன பேசுறதுங்கிறதே போயிட்டு முழுக்க த்ரிஷா வந்தா, த்ரிஷா எப்படி கையை வச்சாரு, விஜய் எப்படி கை வச்சாரு, இப்படிதானே ஓடிட்டு இருக்கு. அது கேவலம் இல்லையா? ஒரு 80வது சுதந்திர தினம் முதலாக நான் கொடியேற்ற வந்திருக்கேன், ரொம்ப பெருமையான தருணம், மக்கள் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதை கொண்டாடக்கூடிய தருணத்தில், அது பெருமை மிகு தருணம். அவரை சொல்ற மாதிரி எவ்வளவு தியாகிகள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நீங்க எவ்வளவு கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க மக்களை ஒரு பேசுகிறோட என்ன தெரியும் நீங்க மாத்திட்டு இருக்கீங்க. சரி, உண்மையிலே சொல்ற மீடியாவை நான் வந்து என்னைக்கோ திட்டதே கிடையாது. மீடியா என்ன வளர்த்துறதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன மீடியா வேலை பார்க்குது? எல்லா சேனல்ஸையும் ஒரே மாதிரி சொல்லி யாரோ ஒருத்தருக்கு இந்த கேள்வி கேட்க துணிச்சல் இருக்கா? இந்த இடத்தில் த்ரிஷா என்ன செய்கிறார், இந்த கேள்வி இந்த வீழ்ச்சி கட்சி சார்ந்த நிகழ்வுகளா இருந்தா பரவாயில்ல, இது ஒரு அரசு நிகழ்வு, அதுவும் இப்ப சுதந்திர தினம் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துல டிவோர்ஸ் வாங்காம ஒரு முதல்வர் வந்து அவருக்கு விருப்பமான ஒரு பெண்ணை கூட்டு வராருங்கிறது எவ்வளவு பெரிய அத்துமீறல்னு யாருக்கும் கேள்வியே கேட்க முடியலன்னா அது உண்மையிலே மீடியாவோட அவல நிலைன்னு தான் புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா மீடியாவோட அவல நிலை தாங்க. நீங்க வந்து சொல்றேன் இல்லையா, கண்டென்ட்டா அவர்கள் பேசிருக்கணும் ஒண்ணு இல்ல. விஜய் அவர்கள் முதலமைச்சராக எவ்வளவு பேருக்கு வந்து அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்தார். அவங்களுடைய சமுதாயத்தில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்புக்காக அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்தார். அதை பத்தி யாராவது பேசினாங்களா? யாராருக்கு இது கொடுக்கப்பட்டது? இவர்கள் சமூகத்தில் என்ன வேலை பார்த்திருக்காங்க? 2 மாநகராட்சிக்கு அவார்டு கிடைச்சு, அந்த மாநகராட்சி என்ன வேலை செஞ்சிருக்கு, இல்ல அந்த மாநகராட்சியில் இருக்க குறைகள் என்ன? ஏன்னா சில நேரங்கள் மாநகராட்சிக்கு அவார்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் எடுத்து போட்டோ எடுத்து போடுவாரு, குப்பையா இருக்கு இந்த மாநகராட்சி, எதுக்கு இந்த கவர்மெண்ட் அவார்டு கொடுக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே அதை பேசினாங்களா? இல்ல. எவ்வளவு சமூக சீர்திருத்தவாதிகளுக்கு வந்து அங்க கௌரவிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா? இல்ல. கைசால் விருது ஒருத்தர் வாங்கினார், அதை பத்தி பேசினாங்களா? இல்ல. மீடியா எதுவுமே பேசல. அதாவது சும்மா செய்திகள், அதெல்லாம் ஒன்லைன் டிக்கர்ல போடுப்பா, அவருக்கு கைசால் வருது, இவருக்கு சமூக சீர்திருத்த வருது, இவருக்கு வந்து அவர் வந்து வருது, ஏதாவது ஒண்ணு சொல்லி முடிச்சிருங்க. நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது இது 2 தான்.
இதுதான் மக்கள் பாக்குறாங்களா? மக்கள் ஒருவேளை அப்படி மக்கள் பார்த்தா கூட மக்களை எரிச்சல் அடைய மாட்டாங்களா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க சுதந்திர தின அன்னைக்கு? இதுதான் இந்த வேலை. ஏன்னா சில பேர் வந்து சுதந்திர தின அன்னைக்கு இந்த சேனல் என்ன படம் போட்டுட்டு இருக்கேன் சமன்சம் இல்லாம, சுதந்திரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏதாவது படத்தை போடுங்க, காந்தி படத்தை போடுங்க. அப்படி நீங்க வளர்க்கிற விதம், மக்களை வந்து பயிற்றுவிக்கிற விதம் எல்லாமே இந்த மீடியா வந்து ரொம்ப கவனமாக நம்ம எதை கொண்டு போய் திணிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதுல இன்னொன்னு, இதில் மறைமுகமாக பின்னாடி வந்து ஆட்சியாளர்கள் இல்லாமல் இருக்க வாய்ப்புகளும் கிடையாது. அவங்க சொல்றாங்க என்னதை காமிக்கிறோம், நீ காமிச்சிருக்கு இதை மட்டும் காமிங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி சார், ஓகே சார், எங்களுக்கு நல்லா செல் ஆகுது, மக்கள் அதை பாக்குறாங்க, நான் செல் பண்றோம், சோசியல் மீடியால நிறைய அது போகுது, வியூஸ் போகுது, திட்டாலும் பரவாயில்ல, ஒருத்தர் பாக்குறான், கண்ணா திட்டுறான், அவன் ஆங்கிரி சிம்பல் போடுறான், ஆனாலும் பாக்குறான் அவன், அதனால நமக்கு வேலையை பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஊடகத்துறை அவ்வளவு நிலையுது. ஓகே, தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.